2021 2022 ஆண்டு இடம்பெற்ற கொஷின் 2 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஜென்ரல் இங்கிலீஷ் இடம்பெற்றது. பொதுவாக நீங்கள் கூட கொஷின் நம்பர் 2 இதை எதிர்பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு வேர்டாக விளங்கப்படுத்தி எப்படி நம்ம இதுக்கு ஆன்சர் எழுதலாம்ங்கிறத டெக்னிக்ஸை தான் சொல்லி தரப்போகிறேன். இந்த டெக்னிக் இந்த கொஷின் நம்பர் 2 அணுகிறதுக்குரிய ஒரு ஷார்ட்கட் மெத்தடாக தான் இருக்க போதும். அப்போ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபில் இன் ஈச் பிளேங், ஒவ்வொரு இடைவெளியும், அதாவது எல்லா இடைவெளியும் நீங்கள் நிரப்புங்க. வித்னா உடன், என்னத்தோட, த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அப்போ ஒவ்வொரு வசனத்தில் மிகவும் பிரதானமாக நம்ம தாக்கத்தை ஏற்படுத்துறது, பிரதானமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த ஃபார்மேஷன், அந்த வினைச்சொல்லோட வடிவம் தான். அந்த வடிவம் என்ன சொல்கிறதுன்னா ஐஎன்ஜி ஃபார்மாக இருக்கலாம், இந்த கன்ஜுகேஷன் நம்ம சொல்லுவோம். ஐஎன்ஜி ஃபார்மாக இருக்கலாம், சம்டைம்ஸ் இடி ஃபார்மேட்டாக இருக்கலாம், அது ரெகுலர் பொறுத்தது. சப்ஜெக்ட் வேர்ப் எக்ரிமெண்ட்டாக இருக்கலாம், சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்புன்னு ஒரு ஃபார்மேஷன் இருக்கு, ஒரு உருவங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு வசனங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வினைச்சொல் அமையும். given within brackets. ஒவ்வொரு இடைவெளிக்கு பக்கத்தில் இருக்கிற பிராக்கெட்லையும் ஒரு பிரதானமான வினைச்சொல் தந்திருக்காங்க. அந்த வினைச்சொல் இன்ஃபினிட்டிவ் வேர்ப்னு எடுப்போம், அல்லது பேர் அல்லது ரூட்னு சொல்லுவோம். அதாவது அவங்க ஐஎன்ஜி ஃபார்ம் தராம, இடி ஃபார்ம் தராம வெறுமனே என்று தர வினைச்சொல் தான் இது. வசனங்களுக்கு ஏற்ற மாதிரி உருவம் மாற்றக்கூடியதாக இருக்கும். சில நேரம் அவங்க குழப்பறதுக்காக வேண்டி அதே சொல்லையும் என்ன செய்யலாம், சில நேரம் அவருக்கு அந்த இடைவெளி நிரப்ப வேண்டி வரலாம். ஆனால் நம்ம லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட போனால் தான் இந்த இடைவெளியை நம்ம நிரப்புற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக தான் இருக்க போதும். கென்யா ரன்னர்ங்கிறது கென்யா நாட்டில் ஒரு ஓட்டப்பந்து வீரர். அவர் பேர் அபுல் முட்டாய் was only a few meters. கென்யா ரன்னர் அபுல் முட்டாய் was இருந்தார், only மட்டும் a few meters ஒரு கொஞ்சம், a few metersனா கொஞ்சம் மீட்டர். நம்ம நிறைய விஷயங்களை நோட் பண்ணி படிக்கணும். என்னன்னா மீட்டர்ஸுக்கு பக்கத்தில் a few வந்திருக்கு. நீங்கள் படிக்கணும் என்னன்னா a fewல என்ன அர்த்தம் தெரியுமா, கொஞ்சம். லிட்டிலும் இருக்கு, ஃபியூவும் இருக்கு. அப்போ ஃபியூ எவ்வளத்தை வரும்னா அங்கே வாரது கவுண்டபிள் நவுனாக இருக்கும் பட்சத்தில் மீட்டர்ஸை கவுண்ட் பண்ணலாம். 1 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர்ஸ்ன்னு சொல்லி நம்மளால கவுண்ட் பண்ணலாம். அந்த டைமில் முன்னுக்கு வாரது ஃபியூ. on the other hand மற்றபடி அன்கவுண்டபிள் நவுன், என்ன முடியாத நவுன்களுக்கு வர்றது, வாட்டர், மணி, இந்த மாதிரியான அன்கவுண்டபிள் நவுனுக்கு வாரது லிட்டிலாக காணப்படும். இது ஒரு எடிஷனலாக நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. ஃப்ரம் த ஃபினிஷ் லைன். அப்போ அபுல் முட்டாய் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஃபினிஷ் லைன் முடிக்கிற அந்த லைன் வாரத்துக்கு கொஞ்சம் மீட்டருக்கு முன்னாடி, அதாவது அவர் அடையலை, அதுக்கு முன்னாடியே இருந்தார். அதை அடையிறதுக்கு முன்னாடி அவர் இருந்தார். பட் ஆனால் got confused. அவர் அந்த ஃபினிஷ் லைனை வாரத்துக்கு முன்னாடியே, கொஞ்சம் மீட்டருக்கு முன்னாடியே got confused. அவர் குழம்பி விட்டார். என்னத்தோட வித் சைன்ஸ் அண்ட் ஸ்டாப்ட். அவங்க முன்னுக்கு அவர் கொஞ்சம் அந்த ஃபினிஷ் லைனுக்கு முன்னுக்கே ஒரு போட் ஒன்று இருந்திருக்கும், அந்த சைன் போட் ஒன்று இருந்திருக்கும். அதை பார்த்த உடனே அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். என் ஸ்டாப் நின்றுட்டாரு. திங்கிங் யோசிச்சாரு. அவர் ஃபினிஷ் த ரேஸ். அப்போ அவர் அந்த ஃபினிஷ் லைன் அடையிறதுக்கு முன்னாடி அவர் நின்றுட்டு யோசிச்சாராம். த ரேஸ். அவர் அந்த ஓட்டை பந்தயத்தை முடிச்சிட்டாரா முடிக்கலையாண்டு யோசிச்சிருக்காரா. அப்போ இது என்ன நடந்திருக்குன்னா, இது 2 விடயங்கள் நடந்திருக்கு. என்னன்னா அவர் got confused and stopped. முதலாவது விடயம் என்ன நடந்திருக்குன்னா, அவர் அந்த ஃபினிஷ் லைன் அடையிறதுக்கு முன்னாடி குழம்பி போய் நின்றாரு. அவர் 2வது விடயமாக இடம்பெற்றிருக்கேன். அவர் யோசிக்காரு, அந்த ரேஸை முடிச்சிட்டேனா முடிக்கலையாண்டு. நல்லா நோட் பண்ணுங்க, குழம்பிடவே வேணாம். இதான் மெத்தட். நான் தெரிஞ்சேன் 2 விடயங்கள் இடம்பெற்றிருக்கேன். முதலாவது அந்த ஃபினிஷ் லைனை, அந்த லைனை அடையிறதுக்கு முன்னாடியே குழம்பி போய் நின்றுட்டாரு. அடுத்தது யோசிக்கிறாரு. அப்போ 2 விடயங்கள். கடந்த காலத்தில் 2 விடயங்களை பற்றி பேசும்போது வாரதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ இங்கே யூஸ் பண்ண வேண்டியது என்னென்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ உங்களுக்கு எப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்னா, 2 விடயங்கள் நடந்திருக்கும் கடந்த காலத்தில். இதை நம்ம கொஞ்சம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா தான் இந்த இடைவெளியை நம்ம நிரப்பலாம். அப்போ 2 விடயங்கள் இடம்பெற்றதால, அப்போ கண்டிப்பாக 2 விடயங்கள் கடந்த காலத்தில் இடம்பெற்றிருந்தால் ஒன்றுக்கொன்று முந்தி பிந்தி நடந்திருக்கும்.
முதலாவது எக்ஷன் நடந்திருக்கும், அடுத்து இரண்டாவது எக்ஷன் நடந்திருக்கும். இதை பற்றி கதைக்கிறது தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்க போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடந்த காலத்தில் இரண்டு நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கு. ஃபர்ஸ்ட்டு முதலாவது நிகழ்வும் இரண்டாவது நிகழ்வும் இடம்பெற்றிருக்கு. இங்கே மை மதர் ஹேட் குக்ட், என்னுடைய அம்மா சமைத்திருந்தால், வென் ஐ வென்ட் ஹோம், நான் வீடு செல்லும் போது. இங்கே கவனிங்க, முதலாவது இடம்பெற்ற சென்டென்ஸ் வந்து ஹேட் குக்டுன்னு சொல்லி பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லேயும் இரண்டாவது இடம்பெற்ற சென்டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட்லையும் காணப்படுது. இதான் நீங்கள் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் கருத்து கொள்ள வேண்டியது. அதாவது முதலாவது ஹேடோட குக்டுன்னு சொல்லி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸும், இரண்டாவது நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் வரணும். இதான் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் வீடு செல்லும் போது என் அம்மா சமைத்திருந்தாள். அதாவது இரண்டாவது இடம்பெற்ற நிகழ்வு வந்து வீடு செல்வது, முதலாவது இடம்பெற்ற நிகழ்வு வந்து அதுக்கு முதல் நடந்த நிகழ்வு வந்து அம்மா சமைத்திருந்தாள். இங்கே நீங்கள் பார்க்கணும் என்னடா, இரண்டு நிகழ்வு இடம்பெற்றிருக்கு. முதலாவது அவர் ஃபினிஷ் லைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நின்றுட்டாரு, அடுத்தது அவர் கன்ஃபியூஸ் ஆகினார். அப்போ இங்கே நம்ம கவனிக்கணும், இது இங்கே நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஒன்று சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற வினைச்சொல்லையும், அப்போ அடுத்து பாஸ்ட் பெர்ஃபெக்டில் இருக்கிற வினைச்சொல்லையும் பார்க்கணும். இங்கே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் அப்போ இங்கே காணப்படுற வினைச்சொல் வந்து எங்கன்னா கொட் கன்ஃபியூஸ்ட். இங்கே கொட் கன்ஃபியூஸ், இங்கே நீங்கள் கொட் கன்ஃபியூஸ் தானே. அப்போ இது முதலாவது இடம் பெற்றிருக்குமான்னு நினைச்சா நீங்கள் போல, ஏன்னா ஹேட் வந்துருக்கே வேணும். ஹேட் வந்துருக்காண்டா வேற இல்லை, இது கொட் கன்ஃபியூஸ். இது வேறு இது வேறு படிப்பு. இதை பற்றி நம்ம அப்கமிங் டாபிக்ஸில் பார்க்கலாம். இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இன்றைக்கி, இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இன்றைக்கி. அப்போ இங்கே வர வேண்டியது என்னென்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் தான் இங்கே வர வேண்டும். அப்போ இங்கே சரியான விட என்ன, ஹேட் ஃபினிஷ்ட். அப்போ ஹேட் ஃபினிஷ்ட் ஏன் வந்து படுத்து வழங்கிட்டா. அப்போ என்ன நடந்திருக்காரு, அவர் நின்றுருக்காரு, அவர் யோசிச்சிருக்காரு. அவர் ரெண்டத்துக்கு பிறகு யோசிச்சிருப்பாரா இல்லை யோசிச்சதுக்கு பிறகு நின்றுருப்பாருடா லாஜிக்கலான அண்டர்ஸ்டாண்டிங். அவர் யோசிச்சதுக்கு பிறகு தான் நின்றுருப்பார். அப்போ இது ஃபர்ஸ்ட் இடம் பெற்றிருக்கும், அவர் யோசித்தது. அதனால தான் அந்த டென்ஸ் வந்து ஹேடோட, இது ஃபினிஷிங்கிறது வந்து ஒரு ரெகுலர் ஒர்க். அதனால் நம்ம ஹேடுக்கு பக்கத்தில் ஹேடில் காணப்படுறாங்க, ஃபினிஷுக்கு பக்கத்தில் இடியே போட்டுருவோம். ஸ்பானிஷ் ரன்னர், இப்போ ஸ்பானிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு ரன்னர், அவருடைய பேர் வந்து இவன் ஃபெர்னாண்டஸ். அப்போ ஸ்பானிஷ் ரன்னர் ஆகிய இவன் ஃபெர்னாண்டஸ் வாஸ் ரைட் பிஹைண்ட் ஹிம், அவருக்கு பக்கத்தில் தான், அவர் இடது ரைட் பிஹைண்ட் ஹிம் அப்படின்னா ரைட் வலது இடத்துடக்கூடாது, அவர் சரியாக அவருக்கு பின்னால் வாராரு, அவர் இருந்தார். அண்டு மற்றும் ரியலைசிங், அவர் யோசிக்காரு, அவர் உணர்றாரு என்ன வாஸ் கோயிங் ஆன். அப்போ ஓடிக்கிறீங்களையே இவர் கென்யா ரன்னர் அபெல் முட்டாய் வந்து நிற்கும் போது அந்த ஸ்பானிஷ் ரன்னர் பின்னால் வந்தவருக்கு யோசனை வந்துட்டு ஏன் அவர் அப்படி நிற்காருன்னு சொல்லி ஸ்டார்டட் ஆரம்பித்தார். இங்கே ஷவுட்டுன்னு வந்திருக்கு. இங்கே யோசிக்கக்கூடாது. இவனத்தை ஸ்டார்ட்டுங்கிற வினை சொல்லுக்கு பக்கத்தில் வரணும். ஸ்டார்ட்டுன்னு வந்தால் அதுக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. எப்படின்னா ஸ்டார்ட்டுக்கு பக்கத்தில் இங்கே ஸ்டார்ட் வந்தால் அதுக்கு ஒரு வசனம் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது எப்படின்னா ஸ்டார்ட்டோட வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். ஸ்டார்ட்டு பக்கத்தில் டூ வந்து டூ இன்ஃபினிட்டிவாக வந்து அந்த வினைச்சொல் வந்து வேர்ப் ஒன்னுலேயே காணப்படும். அதாவது நீங்கள் ப்ரெக்கெட்டில் என்ன காணப்படுதோ, ஸ்டார்ட்டுங்கிற வினைச்சொல் வந்தால் ப்ரெக்கெட்டுக்கு என்ன காணப்படுதோ அந்த வேர்பை நீங்கள் அதே வேர்ப் எழுத போகிறீங்கன்னா முன்னுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், டூவை போடலாம். இங்கே இரண்டில் ஏதாவது ஒரு விட சரியாக காணப்படும். காரணம் என்னென்னா ஸ்டார்ட் வந்தால் அவங்கள டூ வந்து வேர்ப் ஒன் வரணும். அதான் இங்கே ரெண்டாவது மெத்தட். அல்லது அங்கே வர ஸ்டார்டட்டுக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி ஃபார்ம் கொண்ட ஒரு வினைச்சொல் வந்தால் காணும். அப்போ நீங்கள் இந்த ஃபார்முக்கு நீங்கள் ஐஎன்ஜி ஃபார்மே எழுதுங்க. இந்த வேர்பை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா, அந்த வேர்பை நீங்கள் ஒப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்க மாட்டாது. டு த கென்யன் அவர் அந்த கென்யன் ரன்னர் அபெல் முட்டாயிட்டே அவர் கத்துறாரு. டு கீப் ரன்னிங், ஓடுங்க என்று சொல்லி அந்த கென்யன் ரன்னர்ட்டே கத்தினார். எபெல் டிட் நாட் நோ ஸ்பானிஷ். அப்போ அவர் ஸ்பானிஷ் லாங்குவேஜிலே ஓடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவருக்கு விளங்கல. அண்ட் டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ அவருக்கு ஸ்பானிஷ் லாங்குவேஜால் ஓடுங்கன்னு சொன்னதுங்க காரணமாக அவருக்கு அது விளங்காமல் போய்விட்டதாம்னு சொல்லியிருக்கேன். ரியலைசிங் வாட் வாஸ் கோயிங் ஆன், என்ன நடக்குதுன்னு பார்த்து இவன் என்றால் அந்த ஸ்பானிஷ் ரன்னர் எபெல் டு விக்ட்ரி. அப்போ எபெலை வந்து என்ன செய்கிறாரா, புஷ் பண்ணுறாரா. இங்கே இவ்வளவு நேரம் வந்து பாஸ்ட் டென்ஸில் கதைச்சதின் காரணமாக இதுக்கு பாஸ்ட் டென்ஸில் தான் வரணும். அப்போ இங்கே வசனம் வந்து இவடத்தோட முடியுது. இரண்டு நிகழ்வுகளை பற்றி கதைக்கல. அப்போ இங்கே வர்றது சிம்பிளாக இங்கே புஷ்ஷை வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸாக மாற்ற வேண்டும்.
புஷ் வந்து ஒரு ரெகுலர் verb, அதனால் அது ஈடியாக மாறிவிட்டது. ரிப்போர்ட்டர் ஆஸ்ட் ஈவன், ஐவனோ ஈவன், அவர் ரிப்போர்ட்டர் வந்து கேட்டார் ஈவன்ட்ட, வை டிட் யூ டூ தட், நீங்கள் ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி. அந்த ஐவன் அல்லது ஈவன் ரிப்ளைடு, அவர் ரிப்ளை பண்ணார், மை ட்ரீம் பீன்னு வந்துருக்கு. பீன்னா என்னென்ற இடத்தை குறிக்கிறது வந்து பி வேர்ப். நம்மளுக்கு தெரியும் மை ட்ரீம் மிஸ் டு, அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்மளுக்கு பொதுவான, இங்கே நம்மளுக்கு சரியான விட வந்து இஸ்ஸாக காணப்படும். ஏனென்றால் அவர் இன்னும் அவர் ட்ரீமை அடையாததன் காரணமாக இங்கே வாரது வந்து சரியான விட வந்து இஸ்ஸாக காணப்படும். பீன்னா ஏமிஸ் ஆகத்தான் நம்ம சொல்கிற. பொதுவாக மை ட்ரீம் அந்த சிங்கியூல அதை நம்ம இஸ்ஸே யூஸ் பண்ணிட்டோம். தட் என்னென்றால் ஒன் டே, ஒரு நாள், we can நம்மளால் முடியும், have some sort of community life. இந்த ட்ரீமே வந்து என்னென்னா ஒரு கம்யூனிட்டி லைஃப். எப்படி சம் ஷோர்ட் ஆஃப்னா சம் கைண்ட் ஆஃப், ஒரு வகையான கம்யூனிட்டி லைஃப். நம்மளோட கம்யூனிட்டி லைஃப் வந்து எப்படியாப்பட்டது அடிக்கணும்டா, எங்கே வி புஷ் அவர் செல்ஃப்ஸ், நம்மளை நாம் என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணணும், நம்மளை நாமே மோட்டிவேட் பண்ணணும். அண்ட் அதர்ஸ், அண்ட் ஆல்சோ அதர்ஸ். இப்போ நம்ம லைஃப்பில் வின்னு வந்துருக்கு. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு நம்மளை நாம் மட்டும் மோட்டிவேட் பண்ணாமல் மற்றவங்களையும் என்ன செய்யணும், ஊக்கப்படுத்தணும். இங்கே சரியான விடைக்கு வந்து ஒரு லொஜிக்கலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுக்கலாம். அது நம்ம எப்படி நான் சொல்லித்தரேன். இங்கே நாம் லொஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் எடுக்கணும்னா கொஞ்சம் நம்ம பின்னுக்கு போகணும். அது எப்படின்னா, ஒரு வசனம் வந்து எப்படி அமைக்கப்படும்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, சப்ஜெக்ட் வேர்பு ஒப்ஜெக்ட்னு தான் போகும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஈஸியான மெத்தட் இதான் ஃப்ளோ. இதான் எப்படி போகும்னா, ஹூங்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணும், அடுத்தது வட்டுங்கிறது வரும், அடுத்தது ஹவு, வென், வை. இதான் ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஓர்டர். அதாவது நம்ம ஹூன்னு செல்லும்போது சப்ஜெக்டும், வட்டுன்னு செல்லும்போது வினை சொல்லும், ஹவுன்னு செல்லும்போது அது அட்வர்ப்ஸும். ஹவுண்டு செல்லு வந்து அட்வர்ப்ஸும், வியாண்டா அது இடத்தை குறிப்பதும், வென் வந்து நேரத்தை குறிப்பதும், வைன்னு காரணத்தை குறிப்பதுமாக இருக்கும். இங்கே ஹூங்கிறது வந்து சப்ஜெக்ட், இங்கே ஹூக்குரிய விட அனுப்பப்பட்டுட்டு, இந்த ஹூக்குரிய விட செல்லப்பட்டுட்டு, அப்போ வி. அடுத்த வட் வினைச்சொல் செல்லப்படுது. அப்போ புஷ். இங்கே அவர் செல்ஃப் ஹவு இருக்கா, எப்படிங்கிறதுக்கான விட இருக்காண்டா இல்லை. இவ்வளவெல்லாம் வந்து வட்டாகத்தான் காணப்படும். இவ்வளவெல்லாம் வந்து வட்டாக காணப்படும். ஒரு வசனத்தில் கட்டாயம் ஹூவும் வட்டும் இருக்க வேண்டும். அப்போ இங்கே வி புஷ் அவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ் என்று காணப்படுது. இங்கே ஹவு இல்லை, எப்படின்னு இருக்கா, எப்படிங்கிற கேள்விக்குரிய விட இருக்காண்டா இல்லை. எங்கேங்கிற கேள்விக்குரிய விட இருக்கா, வி புஷ் அவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ் என்று சொல்லி இங்கே எங்கே இருக்கா, வென் எப்போது அந்த டைமுக்குரியது இருக்கா இல்லை. அப்போ வாரது வந்து என்ன இறுதியாக வரப்போது இங்கே வையாகத்தான் காணப்படும். வையாக காணப்பட்டா வைங்கிற கேள்விக்குரிய விட வந்து ஒன்று பிகாஸ்ன்னு ஆரம்பிக்கப்படும். ஐ வென்ட் தேர் பிகாஸ் என்று சொல்லுவோம். அப்போ வைங்கிற கேள்விக்குரிய விட வந்து நம்ம பிகாஸ்ன்னு ஆரம்பிப்போம். அது முதலாவது. இரண்டாவது என்ன நம்ம பயன்படுத்துவோம்னா, இரண்டாவது வந்து நம்ம என்ன எடுப்போம்னா, முதலாவது நம்ம என்ன எடுப்போம்னா வைங்கிற கேள்விக்கு போகிற வந்து வைங்கிற கேள்வி கேட்டால் பிகாஸுங்கிற விடையில் நம்ம ஆரம்பிக்கணும். இரண்டாவது மெத்தட் வந்து என்னென்னா, அந்த வினைச்சொல்லுக்கு முன்னுக்கு நம்ம டூ இங்கே போட்டால் சரி. அப்போ இங்கே விட சரியான விட வந்து டு வின். இங்கே சரியானது வந்து சரியான விட வந்து டு வின். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஐ வென்ட் டு பை. அப்போ இங்கே இது வந்து ஹூ, இது வந்து வாண்ட். இங்கே டூவோட வார்த்தால் இது ரீசனாக காணப்படும். நான் வாங்குறதுக்கு போனேன். அப்போ என்னத்துக்கு போனேன், அந்த காரணம் ஏன் நான் போனேன்னா அது வாங்குறதுக்குங்கிற அர்த்தம் அதிகம். அப்போ இங்கே டூ தான் என்ன செய்யுது பக்கத்தில் வாரது சரியான விட அறிக்கும். அப்போ இங்கே நீங்கள் கவனிக்கணுமெண்டா வைங்கிற கேள்வி விடை சொல்கிறது வந்து நம்ம டூக்கு பக்கத்துலேயே என்ன செய்யலாம், இங்கே வினைச்சொல்லுக்கு முன்னுக்கு நம்ம டூ எடுத்துக்கு போய் இதை ரீசனாக மாற்றலாம். என்ன வினைச்சொல் வந்தாலும் அது V1 தான் காணப்படும். எஸ்ஸும் ஐஎன்ஜி ஃபார்ம் என்ன செய்ய மாட்டா, எந்த காரணத்துக்கு கொண்டும் வராது. பட் ஆனால் வை டிட் யூ, இங்கே கொஷின் வேர்ட் வையில் ஸ்டார்ட் பண்ணிங்க, டிட் யூ லெட் த கென்யன் வின். அப்போ இங்கே கொஷின் வேர்டில் முடிஞ்சிருக்கு. அப்போ ஈஸியானது. ஸோ வை டிட் யூ லெட் த கென்யன், அந்த முட்டாயை வந்து நீங்கள் ஏன் வெளில விட்டீங்க, அப்போ இவ்விடத்தை நீங்கள் ஏன் வெற்றியடைய விட்டீங்கன்னு கேட்கும்போது இதுக்கு சரியான விட வந்து இங்கே அதே தான் வரப்போகுதோ என்னென்னு சொல்லி வின்னுண்டே வரப்போகுதோ. இங்கே சரியான விட வந்து அதே வின்னு வரும். காரணம் என்னென்னா, இங்கே கொஷின் வேர்ட் வையில் வந்துட்டு டிட்டில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் வேர் டிட் யூ கோ, வென் டிட் யூ ப்ளே. அப்போ ப்ளே கோன்னு என்ன சொல்லலாம், வேர் டிட் ஹி கோ,
அப்போ வேர் டிட் ஹீ கோ, அப்போ சப்ஜெக்டோ சப்ஜெக்ட் சிங்குலரோ ப்ளூரலாக இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே டிட் வந்த பட்சத்தில் இங்கே நம்ம வின்னாக கருதுவோம். இங்கே ஹேவ் வந்திருந்தால் இங்கே ஒன்றுண்டு வந்திருக்கு, இங்கே ஹேடு வந்திருந்தால் இங்கே ஒன்றுண்டு வந்திருக்கு. அப்போ இங்கே காணப்படுகின்ற வினைச்சொல், இங்கே காணப்படுற ஆக்சிலரி வேர்புக்கு ஏற்ற மாதிரி இங்கே மாறுது. அந்த ரிப்போர்ட்டர் இன்சிஸ்டட் டிமாண்ட் கேட்டார். ஐவன் ரிப்ளை பண்ணார். நோ ஐ டிடன்ட், நோ இல்லை நான் இல்லை. இங்கே கவனிங்க என்ன, இங்கே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ஹீ டு வின், இங்கே ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிட்டு. அப்போ இங்கே நம்மளுக்கு ஒரே ஒரு க்ளூ வந்து என்னென்னா இங்கே காணப்படுற வினைச்சொல் சிம்பிள் பாஸ்ட்டில் வந்துருக்கு. பாஸ்ட் டென்ஸை பொறுத்தவரைக்கும் 4 இருக்கு. சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்குது. இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாம் வராது. அப்போ இங்கே நம்ம 3 தான் பார்க்க போகிறோம். கோட பாஸ்ட் டென்ஸ் வென்ட், பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து வாஸ் கோயிங், பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து ஹேட் கோன். இதில் நம்ம எது வரப்போன்னு சொல்லி பார்ப்போம். ஹீ வென்ட் டு வின். இப்போ ஹீ வென்ட் டு வின் போட்டோம்னா இப்போ உண்மையிலே நடந்த விஷயம் என்னென்னா அவர் வெள்ளல்ல இந்த ஐவன் தான் பிடிச்சி தள்ளி விட்டுருக்காரு. அப்போ ஹீ வென்ட் டு வின்னு சொல்லியிருந்தால் இவரத்து பிழையாக இருந்திருக்கும். காரணம் என்ன, அவராகவே போய் வெண்ட அந்த அர்த்தம் தான் தெரியும். இவரத்து சரியான விட வந்து வாஸ் கோயிங். ஏனென்றால் ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டு இருந்தீங்க, அந்த ஓட்டப்படை நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த முட்டாய் தான் வந்து அந்த கென்யன் தான் வந்து வேகமாக வந்திருக்கார். வேகமாக வரும் பட்சத்தில் அவர் ஃபினிஷ் லைன் அடையாட்டியும் பார்த்துக்கிற இந்த மக்கள் என்ன நினச்சிருப்பாங்கன்னா அவர் தான் என்ன செய்திருப்பார், அந்த கென்யன் தான் போய் வெள்ளப்புறாருன்னு தெரியும். அப்போ அதன் காரணமாக அவர் தானே வெளில போனார். இது ஒரு ஃப்யூச்சர் பிளான் மாதிரி. இப்போ நம்ம அந்த நிகழ்வு நடக்கலை, ஆனால் வளர்ச்சி சுற்றி இருந்தவங்க நம்ம வந்து நினைச்சாங்க என்னென்னா அந்த கென்யன் தான் என்ன செய்யப்படுறாரு வெள்ளப்புறாருன்னு அவர் நினைச்சாருங்க. அந்த கென்யன் தான் வெள்ளப்புறான்னு சொல்லி எல்லாரும் நினைச்சதுக்கு காரணமாக அது ஒரு ஃப்யூச்சர் பிளானாக மாறுது. அது வாஸ் கோயிங்காக மாறுது. உங்களுக்கு தெரியும், நம்ம ஃப்யூச்சருக்கு நம்ம பிளான் பண்ணும்போது ஹீ வில் கோ, ஹீ இஸ் கோயிங் டு கோ, அந்த நம்ம இந்த டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஹீ வில் பிளே, அவர் விளையாடுவார். ஹீ இஸ் கோயிங் டு, அப்போ ஹீ இஸ் கோயிங் டுன்னு அந்த ஐஎன்ஜி ஃபார்ம் அந்த பீவர்ப்போட கோயிங்கோட நம்ம இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வழக்கமாக தெரிஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு கிரேட் 9ல் படிச்சிருப்பீங்க. அந்த மெத்தட்டை நீங்கள் வரப்போகுது என்னென்னா ஹீ வாஸ் கோயிங் டுங்கிறத இவரது சரியான விடையாக காணப்படுது. இந்த ரிப்போர்ட்டை அந்த கேள்வி கேட்குறார் வந்து இன்சிஸ்டன்ட் டிமாண்ட் பண்ணுற கேட்டார் அண்ட் ஆஸ்க் அகெயின் அப்படின்னா என்ன அர்த்தம்டா, அந்த ரிப்போர்ட்டர் வந்து மறுபடியும் அவர் கேட்டார் என்னென்னா பட் யூ ஆனால் நீங்கள் வின் வெற்றி அடைங்கிற அந்த வினை சொல்லது வின் இஃப் யூ ஹேட் ரன் பாஸ்ட் த கென்யன் ரன். பட் யூ வின் இஃப் யூ ஹேட் ரன் பாஸ்ட் த கென்யன் ரன். இதுக்கு நம்ம தமிழ் அர்த்தம் எப்படி நம்ம விளங்கெடுக்கலாம்னா, நீங்கள் கென்யன் ரன்னரை முந்தி போயிருந்தா பாஸ்ட் பண்ணி போயிருந்தா நீங்கள் வெண்டிருக்கலாம் தானே என்று கேட்டிருக்காரு. அப்போ இதில் நம்ம முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா இங்கே இஃப்ங்கிறது யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ நம்மளுக்கு தெரியும் இஃப்பில் நீங்கள் 4 விதமாக படிச்சிருப்பீங்கன்ற 0 டைப் 1 டைப் 2 டைப் 3ங்கிற 4 விதமானது அடிக்கும். நீங்கள் முக்கியமாக அந்த A-லெவல் படிக்க வேண்டியது என்னென்னா டைப் 0வும் டைப் 3யும் இதான் முக்கியமாக வரும். டைப் 1ம் டைப் 2வும் வந்து மிகவும் இலகுவானது. அப்போ இலகுவானது வந்து எந்த நேரமும் உங்களுக்கு கேள்விகள் கேட்குறதுல சான்ஸ் கிடையாது. உங்களுக்கு டைப் 0வும் டைப் 3யும் தான் உங்களுக்கு வாரமாயிருக்கும். நம்ம இப்போ டைப் 1 2 3 என்னன்னு சொல்லி பார்ப்போம். இஃப் வந்துருக்கு. இஃப் வந்து நம்மளுக்கு இஃபோட கண்டிஷனல் அந்த சென்டென்ஸில் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் பாருங்கள், இஃப் ஐ ஸ்டடி ஹார்ட் ஐ வில் பாஸ் த எக்ஸாம். நம்மளுக்கு இதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம தமிழ் அர்த்தம் விளங்கெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இது விளங்கெடுத்துங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். அந்த கொஷின் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இவடத்தை நீங்கள் தமிழ் அர்த்தம் விளங்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்குரிய வேர்ப் ஃபார்மட் தெரிஞ்சால் சரி. இங்கே இஃப்பில் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இஃப் ஐ ஸ்டடி, இஃப்க்கு பக்கத்தில் சப்ஜெக்டோட ஸ்டடி வந்திருக்கு. அதாவது இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துட்டு ஐ வில் பாஸ் தி எக்ஸாம். அப்போ வில்லுக்கு பக்கத்தில் பாஸ் வர்றது, வில்லுக்கு பக்கத்தில் வேர்ப் 1 வர்றது சிம்பிள் ஃப்யூச்சர். வில்லுக்கு பக்கத்தில் பாஸ் வர்றது, வில்லுக்கு பக்கத்தில் B1 வர்றது சிம்பிள் ஃப்யூச்சர். அப்போ இங்கே இஃப்பில் வர அந்த க்ளோஸ் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அங்கே வர மெயின் க்ளோஸ் வந்து சிம்பிள் ஃப்யூச்சராக இருக்கும். இஃப் ஐ ஸ்டடீடு ஹார்ட்,
இஃப் ஐ ஸ்டடீடு ஹார்ட் இங்கே ஐயோட ஸ்டடீட் வந்துடுங்க. அது ஸ்டடீடை அது டி வரும். இஃப் ஐ ஸ்டடீடு ஹார்ட் அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட் பிஏன்னு போகிற மேலுக்கு இதோட குழம்பிடாமல் சிம்பிள் பாஸ்ட். இஃப் ஐ ஸ்டடீட் ஹார்ட் சிம்பிள் பாஸ்ட் வருதுண்டா இங்கோட வுட்டோட V1 வருது. அப்போ வுட் அப்போ வுட் வில்லோட பாஸ்ட் டென்ஸ் ஆகி வுட்டோட பாஸ் வருது. அப்போ வுட்டோட V1 வரும். V1 தான் பாரு எந்த காரணத்தை கொண்டு எந்த வினை சொல்லும் அந்த அர்த்தங்கள் மாறாது. வுட் பாசிங் வுட் பாஸ்ட்னு சொல்லி வர மாட்டாது. வுட்டுக்கு பக்கத்தில் வர்றது V1 வெறும் பேஸ் வேர்ப் வரும். இங்கே வர்றது இஃப் ஐ ஹேட் ஸ்டடீடு ஹார்ட் இங்கே மறுபடியும் ஒரு ஸ்டடீஸ் இருக்கு. இஃப் ஐ ஹேட் ஸ்டடீடு ஹார்ட் அப்போ இஃப்பில் வர க்ளோஸுக்கு பக்கத்தில் ஹேட் ஸ்டடீட் வந்தால் இங்கே வர்றது என்ன இருக்கு வுட் ஹேவ் பாஸ்டாக இருக்கு. சரியா? அப்போ இஃப்க்கு பக்கத்தில் ஹேடோட இஃப்க்கு பக்கத்தில் இஃப்ட சப்ஜெக்டில் வர்றது வந்து ஹேவோட இஃப்க்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் பக்கத்தில் ஹேடோட V3 ஃபார்ம் V3 ஃபார்ம்னா பாஸ் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்தால் இங்கே வர்றது என்ன இருக்கும் வுட் ஹேவ் தான் என்றும் வரும். எந்த நேரமும் வுட் ஹேவ் தான் வரும். சம்டைம் நீங்கள் குட் ஹேவ் மைட் ஹேவ் அதுவரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஆனால் அந்த சென்டென்ஸ் க்ளோஸை பொறுத்த வரைக்கும் அது வுட் ஹேவ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ ஏதாவது ஒன்றை தருவாங்க. இங்கே இருக்கிற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை தந்து போட்டு இங்கே வினைச்சொல்லோட வடிவத்தை மறைச்சிடுவாங்க. இல்லாட்டி இங்கே இருக்கிற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கிற வினைச்சொல்ல ஃபார்மேட்டை தந்து போட்டு இங்கே இருக்கிறத மறைச்சிடுவாங்க. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. என்னென்னா இஃப்க்கு பகல் என்ன வந்திருக்கு யூ ஹேட் ரன் ஃபாஸ்ட். அப்போ ஹேரோட வர்றது என்ன இங்கே இருக்கு இஃப் யூ ஹேட் ரன். அப்போ ரன் அப்போ ரன்னுக்கு வர ஹேடுக்கு பக்கத்தில் வர V3 ஃபார்ம் வந்தால் அப்போ இங்கே வரப்போகிறது என்ன வுட் ஹேவோட இங்கே V3 ஃபார்ம் வரப்போகுது. பாஸுங்கிறது ஒரு ரெகுலர் வேர்ப். அதனால் ED ஃபார்மு V3 ஃபார்மு V2 ஃபார்மு EDயில் தான் வரப்போகுது. அப்போ நம்ம இதுக்கு எப்படி விட எடுக்க போகிறோம் இதுக்கு நம்ம எப்படி விட எடுக்க போகிறோம்டா இஃப் நல்லா கவனிக்கணும். என்னென்னா இது இஃப்பில் ஸ்டார்ட் ஆகியும் வரும். சம்டைம் இங்கே கமா இல்லாமல் இதை நம்ம இங்களையும் போட்டு ஐ வில் பாஸ் தி எக்ஸாம் இஃப் ஐ ஸ்டடி ஹார்டுன்னு சொல்லி இப்படியும் எழுதலாம். க்ளோஸை நம்ம இங்கே முன்னுக்கு பின்னுக்கு மாற்றலாம். அப்படி தான் இங்கேயும் மாறுபாட்டு இருக்கு. இஃப்பில் ஸ்டார்ட் பண்ணாமல் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க இதை தந்திருக்காங்க. அப்போ இஃப் யூ ஹேட் ரன் அப்போ இஃப்க்கு வர்றது வந்து இங்கே ஹேடுக்கு பக்கத்தில் வர்றதுன்னா இங்கே நம்ம வுட் ஹேவ் பக்கத்தில் V3 ஃபார்மட் தெரிஞ்சால் சரி. அப்போ இங்கே வர்றது எப்படி வருது பட் யூ வுட் ஹேவ். அப்போ எப்படி மாறிருக்கு இங்கே இருக்கிற வுட் ஹேவோட win11 சொல்லலாம் win11. அப்போ V3 ஃபார்மட் தான் இது. V2 ஃபார்மட் எடுத்துடக்கூடாது. V3 ஃபார்மட். அப்போ வுட் ஹேவோட ரைட் ரோட் ரிட்டன் வரும். சேங் சங் வரும். அந்த சங் வாரது ரிட்டன் வாரதெல்லாம் V3 ஃபார்ம். அப்போ இங்கே வர்றது என்ன அறிக்கப்பது வுட் ஹேவ் 1. ஐவன் லுக்ட் அட் ஹிம். லுக் பார்த்தாரு. யாரை பார்த்தாரு அந்த ரிப்போர்ட்டரை பார்த்தாரு. அண்ட் ரிப்ளைடு பதில் கூறினார். இங்கே கொட்டேஷன் மார்க் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இப்படி என்ன அர்த்தம்னா அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதே இதை திரும்ப சொல்கிறதாக அர்த்தம். இங்கே இருக்கிற கொட்டேஷன் மார்க்கும் அதான். பட் what would be the merit of my victory. அப்போ நான் அவர் தோத்துருன்னு தெரிஞ்சும் இவர் கென்யன் ரன்னர் தோக்கப்படுறாரு என்று தெரிஞ்சும் நான் இது இப்படி வெற்றி அடைஞ்சேன்னா எனக்கு இந்த வெற்றிக்குரிய மதிப்பு என்ன அவர் கேட்கற வந்துன்னா இந்த வெற்றிக்கு நான் வெண்டேன்டா அவர் நிற்கார் கன்ஃபியூஸ் ஆகி நிற்கார். என்னுடைய கம்பெட்டிட்டராக இருக்கும் பட்சத்துலேயும் இருந்தாலும் அப்படி நான் என்னால் விட இயலாது. அப்படி நான் சுயநலமாக இருந்தால் இந்த வெற்றிக்குரிய மதிப்பு என்னன்னு கேட்காரு. மறுபடியும் அவர் கேட்காரு what would be the honor of my medal. நான் அதை நான் பெற்றுக்கொள்ளும் இந்த மெடலுக்குரிய மதிப்பு என்ன, நான் இப்படித்தான் நான் வெல்லணும் அப்படி இல்லைன்னா விஷயம் இல்லாரு. what would my mother think of it. என்னுடைய தாய் இதை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவர் கதைச்சி போட்டு ஜென்ரலி பொதுவாக வேல்யூஸ்னா பெருமதிகள் மதிப்புகள், ப்ரிசர்வ்னா பாதுகாப்பு, and past மற்றும் கடந்து போகுது, ஃப்ரம் இருந்து, ஜெனரேஷன் அந்த பரம்பரை, டு ஜெனரேஷன்
வெல்யூஸ் பெறுமதிகள் வந்து பாதுகாக்கப்பட்டு பரம்பரையாக அது மாறிக்கொண்டு போகணுமா. இவிடத்தை நீங்கள் கவனிக்கணும் என்னென்னா, இதை விடத்தான் இடவழி வந்திருக்கு. ஓகே, ப்ரிசர்வத்தை நம்ம எழுதப்புறம் அப்போ வசனம் ஸ்டார்ட் ஆகுது ஜென்ரலிலேருந்து தான். அப்போ ஜென்ரலி ஒரு அட்வர்ப், நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஸ்டார்ட் பண்ணுது. இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணக்குள்ள யோசிக்கணும் என்னென்னா, வெல்யூஸுங்கிறது வந்து சப்ஜெக்ட் கிடையாது. வெல்யூஸுங்கிறது பெருமதிங்கிறது வந்து ஒரு உயிரற்றது. அதனால் எதுவுமே வந்து செய்ய முடியாது. பெருமதிங்கிறது வந்து பெருமதி பாதுகாக்குதா இல்லை பெருமதி பாதுகாக்கப்படுதான்ற பட்சத்தில் பெருமதி பாதுகாக்கப்படுகிறதுங்கிறது தான் இதுக்குரிய சரியான விடையாக இருக்கும். இங்கே பெருமதி பாதுகாக்குதா இல்லை பெருமதி பாதுகாக்கப்படுதான்னு பார்த்தா பெருமதி பாதுகாக்கப்படுகிறதுங்கிறது தான் இவ்வளவு சரியான விடையாக இருக்கும். அப்போ படுகிறது, அந்த பெருமதி பாதுகாக்கப்படுகிறதுங்கிற அந்த சத்தம், படுகிறதுங்கிற சத்தம் பெசிவ் வாய்ஸ். அப்போ நம்ம பெசிவ் வாய்ஸில் தான் எழுதணும். பெசிவ் வாய்ஸில் எழுதும்போது இதுக்கு நம்ம எப்படி எழுத போகிறோம்னா, இன்னும் கொஞ்சம் நான் வாசி பார்ப்போம். what values do we teach அவர்ன்னு சொல்லி, அப்போ இங்கே அவர் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் அவர் போகிறாரு. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பெசிவ் வாய்ஸை தான் நம்ம எழுத போகிறோம். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பெசிவ் வாய்ஸுக்கு எப்படி வரும்னா, ஒன்று சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பெசிவ் வாய்ஸில் ஸ்ட்ரக்சர் வந்து ஏம் இஸ் ஆ ப்ளஸ் இங்கே V3 ஃபார்ம் வரும். நம்ம V3 ஃபார்ம் ப்ரிசர்வுங்கிறது வந்து ஒரு ரெகுலர் வேர்ப், அதனால் நம்ம ED ஃபார்மெட்டே போடுவோம். இப்போ இந்த மூலையில் எது சரியாக வரப்போகுது, ஏம் வருமானு கேட்டால் வராது. ஏன், அது ஐக்கு தான் வரும். இஸ் வருமானு கேட்டால் வர மாட்டா. ஏனென்றால் வெல்யூஸ்ன்னு சொல்லி இது ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. அப்போ ப்ளூரல் ஃபார்முக்கும் இஸ் வர மாட்டா. அப்போ வெல்யூஸ் ஆர் ப்ரிசர்வ்டுன்னு வரும். ஓகே, இப்போ நீங்கள் அடுத்த விஷயம் பார்க்கணும் என்னென்னா, இது பாஸ்ட்லேயும் நம்ம எடுக்கலாமான்னு கேட்டால் அது எடுக்கலாம், எடுக்காமையும் விடலாம். ஆனால் இவிடத்தை சரியானது வந்து நம்ம ப்ரெசென்ட்டில் சிம்பிள் ப்ரெசென்ட் நம்ம பெசிவ் வாய்ஸை பார்க்கணும். ஏனென்றா சிம்பிள் பாஸ்டில் பார்க்கக்கூடாது. ஏனென்றா இதுவர் வந்து பொதுவான விடயத்தை சொல்கிறாரு. வெல்யூஸ் வந்து பாதுகாக்கப்பட்டு அது என்ன செய்யுது, பாஸ்ட் பண்ணப்படுது. அப்போ நீங்கள் இவிடத்தை நீங்கள் சிம்பிள் பாஸ்டில் இருக்கே, அப்போ நம்ம பாஸ்ட் எடுக்கலாமான்னு எடுக்கல. அது ஏனென்றா இது கடக்கப்படுகிறது, இது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் கடக்கப்படுகிறது தான் செல்லுது. ஆனால் பொதுவாக இது என்ன செய்யப்படுது, பாதுகாக்கப்பட்டு தானே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெனரேஷன் 1 2 3 இருந்துச்சுன்னா இது இவிடத்தை வந்து வெளியே பாதுகாக்கப்படுகிறது ப்ரெசன்ட், இவிடத்தை வெளியே வந்து பாதுகாக்கப்படுகிறது ப்ரெசன்ட், இவிடத்தை வெளியே வந்து பாதுகாக்கப்படுகிறது ப்ரெசன்ட். ஆனால் வெளியே வந்து இந்த ஜெனரேஷனுக்கு இந்த ஜெனரேஷனுக்கு கடக்குது தானே. அப்போ இதுக்கு பாஸ்ட். அப்போ இது 2லேருந்து 3க்கு மாறுது தானே. அப்போ 2க்கு பாஸ்ட். ஆனால் வெளியே வந்து எப்பயுமே பாதுகாக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன செய்யலாம், ப்ரெசென்ட்டில் தான் எடுக்க வேண்டும். அப்போ வெல்யூஸ் ஆர் ப்ரிசர்வ்டுன்னு வருது. வாட் வெல்யூஸ் வந்து அந்த பெருமதி வந்து என்ன, do we teach our children, இந்த பெருமதி வந்து என்ன, நம்மளோட பிள்ளைகளுக்கு என்னத்தை படிப்புக்குது, in how much, in எவ்வளவு, do you inspire others to earn them. பெருமதிங்கிறது வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாகத்தான் நம்மளுக்கு பெருமதி வந்து என்ன செய்யுது, அதிகரிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. மோஸ்ட் ஆஃப் அஸ், நம்மள நிறைய பேர் எடுத்துக்கொள்கிறாங்க அட்வான்டேஜஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வீக்னஸ். உண்மைதான். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நிறைய பேர் என்ன செய்கிறோம்னா நிறைய பேர் நாம் மக்களுடைய வீக்னஸில் இருந்து தான் நம்ம அனுகூலங்களை பெற்றுக்கொள்கிறோமா. ராதர் தேன் விட, என்னத்தை விட, ஹெல்ப் தெம். இவிடத்தை சரியான ஸ்ட்ரக்சர் வந்து இவிடத்தை சரியான ஸ்ட்ரக்சர் வந்து எப்படின்னா, நீங்கள் ராதர் தேனை கொஞ்சம் நோட் பண்ண வேண்டும். ராதர் தேனுக்கு பக்கத்தில் வர வேண்டியது என்னென்னா நவுன் வர வேணும். இவிடத்தை ராதர் தேனை பக்கத்தில் நவுன் வர வேண்டும். எப்படின்னா இந்த உதாரணத்தை பாருங்கள். ஐ ப்ரிஃபர் காஃபி ராதர் தேன் டீ. நான் காஃபியை விட டீயை தானே ஐ ப்ரிஃபர் காஃபி ராதர் தேன் டீ. நான் டீயை விட காஃபியை தானே செய்யறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன், முன்னுரிமை வழங்குறேன், இல்லாட்டி விரும்புகிறேன்னு சொல்லலாம். இவிடத்தை ராதர் தேனை பக்கத்தில் வந்தது என்ன, டீ. நீங்கள் இன்னொன்றும் கவனிக்கணும் என்னென்னா, எல்லா நேரமும் ராதர் தேன் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரம் தேனையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ ப்ரிஃபர் காஃபி தேன் டீன்னு நம்ம சொல்லலாம். இங்கே ராதருங்கிற வந்து யூஸ் பண்ணுற விதமும் குறையத்தான், ஆனால் யூஸ் பண்ணுற அழகாகவும் இருக்கும். அப்போ ஐ ப்ரிஃபர் ராதர் தேன் டீன்னு சொல்லலாம். ஐ ப்ரிஃபர் காஃபி ராதர் தேன் டீன்னு சொல்லலாம். இல்லைனா ஐ ப்ரிஃபர் காஃபி தேன் டீன்னு சொல்லலாம். ராதரை விட்டு போட்டோம். அப்போ இவிடத்தை வர தேனுக்கு பக்கத்தில் வரது என்ன இருக்குது, டீயாக இருக்குது. அப்போ டீங்கிறது வந்து என்ன, ஒரு நவுன். அப்போ இங்கே நம்ம எப்படி நம்ம வேர்பை நவுனாக மாற்றுறோம்டா, வேர்பை நம்ம நவுனாக மாற்றுறது சொல்கிறேன் ஜெரான்ட்டுன்னு சொல்கிறேன். ஜெரான் நீங்கள் கூகுளில் வேறு எங்கேயும் அடித்து படிச்சுக்கொள்ளலாம். நம்ம ஜெராண்டுன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன செய்வோம்டா, எந்த வினை சொல்லுக்கும் நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டோம்னா அது ஜெராண்டாக மாறிடும். அப்போ அது
ஹெல்ப்பிங்காக மாறிடும். சரியா? அப்போ இவ்வளோ தான் இந்த 2021க்குரிய கொஷனாக இருக்க போதும். அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு அப்போ நம்ம நிறைய வீடியோங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் என்ன வேணும்னா நீங்கள் கொமெண்டில் கீழே தெரிவிங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு கட்டாயம் வீடியோஸ் போடுவோம். ஏலெவல் இங்கிலீஷுக்கும் ஓலெவல் இங்கிலீஷுக்கும் எந்த விதமான ஏலெவல் ஜென்ரல் இங்கிலீஷுக்கும் ஓலெவல் இங்கிலீஷுக்கும் எந்த விதமான வித்தியாசங்களும் இல்லை. நம்ம அதிகமாக ஒகேபுலரிஸ் கொஞ்சம் கூட படிக்க போகிறோம். அவ்வளவுதான். அது ஏலெவலுக்கு வரப்போகுது. மற்றபடி நீங்கள் ஏலெவல் படிங்கன்னா ஓலெவல் மற்ற வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமானதாகவும் உதவியாக அமையும். ஓகே, பாய், தேங்க்யூ.